ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இந்த vlogல எங்களோட லண்டன் டு சென்னை ஜேர்னி தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போது சம்மர் வெக்கேஷனுக்கு லண்டன் டு இந்தியா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த vlog வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் லண்டன் டு சென்னை போகிறதுக்கு ஏர் இண்டியாவில் தான் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். சென்னைக்கு வந்து ஏர் இண்டியாவில் வந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. மும்பையில் போயிட்டு எங்களுக்கு ஒரு டிரான்சிட் இருக்குது. Are you happy? Yeah. Happy. Yeah. குல்குலியோட இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நானும் பேபி க்ளூ மட்டும்தான் தனியாக வந்து இந்தியா போகிறோம். குல்குலியும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. நாங்கள் February 28 தான் வந்து ட்ராவல் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் லாங் பீரியடாக வந்து பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு ட்ராவல். லாஸ்ட்டு இந்தியா விலாக்ஸில் வந்து என்னோடய தம்பியை பார்த்துருப்பீங்க. பேட்டுவோட மேரேஜ் அண்ட் என்னோட இன்லாஸோட 60th மேரேஜ் ரெண்டுமே இந்த ஒரே ஜேர்னியில் கவர் ஆகிற மாதிரி வந்து டேட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போது லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஏர் இண்டியா ஃப்ளைட்டோட டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 2. எங்களோட ட்ராவல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து புக் பண்ண ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃப்ளைட் தான் வந்து புக் பண்ணோம். ஃப்ளைட் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 PM லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்லேருந்து. ஸோ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு 5:45 மாதிரியே வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து முன்னாடியே போயிட்டா எல்லாமே வந்து ஸ்மூத்திங்காக வந்து ப்ராசஸ்லாம் வந்து போகும் அப்படின்னு. நம்ம கிட்ஸ் கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது போத் த பேரண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணால் அப்படியே நம்ம எந்த ஒரு கன்சர்ன் ஃபார்மும் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதுவே வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு நான் மட்டும் தனியாக பேபி க்ளூவை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாவுக்கு வந்து ஒரு மெயில் வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார்மெட்டில் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். நான் ட்ராவல் பண்ணுறதால இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து மெயில் சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இவங்க ஃபாதர், ஸோ வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பேபியை, எந்த கன்சர்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா குல்குலியும் அவங்க அப்பாவும் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து மெயில் போட்டேன் ஏர் இண்டியாவுக்கு. இதுதான் வந்து அந்த மெயில் ஃபார்மெட்டு. 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்க ஒன் பேரண்ட் ஆர் ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கார்டியன் வந்து இந்த மாதிரி மெயில் வந்து கன்சர்ன் ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏர் இண்டியாவுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணணும். நான் பேபி க்ளூ கூட ட்ராவல் பண்ணுறதால வெறும் வந்து அவனோட நாப்பி பேக் மட்டும்தான் நான் வந்து வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லா பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்இன்லேயே வந்து போட்டாச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 3 பேக்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போனேன் போகும்போது. அந்த 3 பெரிய சூட்கேஸையும் வந்து பார்த்திங்கன்னா செக்இனில் போட்டேன். ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டேன். இங்கேயே வந்து ஆரம்பிச்சிட்டான் இவனை வந்து தனியாக நான் எப்படி தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சென்னை ரீச் ஆக போகிறேன்னு தெரியல. ஜென்ரலாகவே டொமஸ்டிக் டிரான்சிட் இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் மும்பை ஆர் டெல்லியில் போயிட்டு டிரான்சிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்து இந்தியாவில் வந்து போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற அங்கே வந்து போய் உங்களோட செக்இன் லக்கேஜஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தான் வந்து இந்தியா போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மினலில் நல்ல சீட்டிங்ஸ்லாம் வந்து இருந்தது. கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரத்துக்கு எல்லாமே. இந்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸே வந்து இல்லை. ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து இவங்களையும் வந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேபி க்ளூவும் வந்து இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கிங்காக வந்து கிளம்பிட்டோம். बाय बोल दो पापा को. बोल दो बाय को. बाय बोलो पापा को. என்னோடய பேக்கில் வந்து பேபி க்ளூக்கு வந்து பியூரி அண்ட் வந்து பால் கலக்கிறதுக்காக ஹாட் வாட்டர்லாம் வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் வந்து தனியாக வந்து செக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட அந்த பேக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நல்ல பாயெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான் இவன். அந்த செக்யூரிட்டி செக்கிங்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க பப்பா வந்து கண்ணில் படல அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கேனிங்கில் வந்து போவோம் இல்லையா, அப்போ வந்து அவங்க குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கேனிங்கில் இது பண்ணி வாங்கிட்டாங்க. என்னை தனியாக வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்து வெளியே அமிச்சாங்க. ஸோ அதில் வந்து அவன் கொஞ்சம் பயந்துட்டான்.
என்னோட ஷூஸ், பேபியோட ஷூஸ் எல்லாமே வந்து செக்இன் அப்போ வந்து கழட்ட சொல்லிட்டாங்க. எல்லாமே நம்ம அந்த ஸ்கேனிங் மெஷினில் வந்து வைக்க சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கேட்டை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். போகிறோம் போயிட்டே தான் வந்து இருக்கோம். இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தது. குழந்தைங்களுக்கு தனியாக க்யூ இருந்ததால் அது வந்து சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த கேட்டுக்கிட்ட போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாலிடாக வந்து 30 மினிட்ஸ் வந்து எடுத்தது. பேபி க்ளூவோட ஸ்ட்ராலரும் வந்து கொண்டு வரல. ஸோ அவனை தூக்கிக்கிட்டு நல்ல வேளை வந்து ஒரே ஒரு பேக் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை போட்டுட்டு அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருந்தோம் நாங்கள். பாரிஸ்லேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபீவரோடு தான் வந்து நான் வந்து லண்டன் வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளே பேபி க்ளூ பர்த்டே. அதுக்கு அடுத்த நாளே இந்த ட்ராவல் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. பட் ஏதோ ஒரு அப்படியே போயிட்டு நம்ம ஊருக்கு சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஒரு வழியாக கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஏர்போர்ட் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே வந்து பூட்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சிரப்பு, அந்த டேப்லெட்ஸு அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப காஃபாக இருந்தது. ஸோ வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பேபி க்ளூவை வந்து மொபைல் வச்சு தான் வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் வந்து ஒரே இடத்துல வந்து எப்போவுமே வந்து உட்கார மாட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்து சீட்டிங்ஸ் நம்பர்ஸ் பிரகாரம் வந்து கூப்பிட்டு லைனில் நிற்க வச்சு உள்ளே அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே வந்து இவங்கள வந்து சீட் போட சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து இப்போ இவனை விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தாலும் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து எத்திஹாட்ஸ், எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏர் இண்டியாவில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சீட்டிங்ஸ்லாம் வந்து சுமாராக தான் இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்க மானிட்டர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகவே இல்லை. நல்ல வேளை எங்களோட மானிட்டர் வந்து ஒர்க் ஆச்சு. அதில் வந்து இக்லூவை வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறையவே வந்து காஃப் இருந்ததால் த்ரூ அவுட் த ஜேர்னி நான் வந்து மாஸ்க் வந்து போட்டுகிட்டே தான் வந்து இருந்தேன். எத்திஹாட், பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிலாம் வந்து காமிக்கும். பட் வந்து இதில் வந்து அதெல்லாம் வந்து காமிக்கல. ஜஸ்ட் வந்து அந்த ஹைட்டு, எந்த டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு இருந்தது. பேபி க்ளூ நேற்றுலேருந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேர் தான். அவனுக்கு தனி சீட்டு. அந்த சீட் பெல்ட் வந்து போட வைக்கிறதுக்குள்ளே தான் வந்து பெரும் பாடு வந்து பட்டுட்டேன். சீட் பெல்ட் வந்து அவனுக்கே தெரியாமல் வந்து போட்டு அப்படியே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. tapi jatuh ke flight. London? Ayo betul. Acho. எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து இக்லூ கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நைட் ட்ராவல்ன்றதால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் வந்து இவன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்கேன். ஃப்ளைட்டு ஏறினதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஹேண்டியாக வந்து நான் அங்கேயே வந்து வச்சுக்கிட்டேன். பேபி இக்லூக்கு தேவையான மில்க் பவுடர், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர், பியூரி, எனக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த பவுச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து வச்சுக்கிட்டேன். நம்ம தனியாக குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது யாரோட ஹெல்ப் இல்லாமையும் நம்மளே வந்து எல்லாமே அப்போ தான் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்ளைட் எடுத்து லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பேபி க்ளூவும் வந்து தூங்கிட்டான். 9 o'clock வந்து ஃப்ளைட் எடுத்தாங்க. பட் வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12:30 மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. நான் வெஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்ததால் எனக்கு வந்து மேத்தி பன்னீர், ஆனியன் புலாவ் அண்டு கோபி பெப்பர் ஃப்ரை மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு மேங்கோ டெசர்ட்டு, பன்னு அண்ட் பட்டர் கொடுத்துருந்தாங்க. ஏதோ சுமாராக தான் வந்து ஃபுட் இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்து த்ராட் வந்து சோறாக இருந்ததால் அடிக்கடி கொஞ்சம் வார்ம் வாட்டர்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு தானே இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபும் வந்து அவ்வளோவா வந்து வரலை. டேப்லெட்டு, சிரப்பு அது இதுன்னு போட்டு நானும் வந்து கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன். நல்லா வந்து வெயில் வந்து மூஞ்சியில் அடிக்கும்போது தான் வந்து எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு இந்த விண்டோலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேபி க்ளூவையும் வந்து நல்லா அந்த 2 சீட்லேயும் வந்து தூங்குற மாதிரி படுக்க வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து நின்றுட்டு இருந்தேன். சார் எப்படி வீட்டில் தூங்குற மாதிரியே வந்து தூங்குறாரு பாருங்கள்.
ஃப்ளைட்டில் செம்ம குளிர். ஆனால் வந்து இவன் வந்து வீட்லேயும் அப்படி தான் எப்பவுமே வந்து போத்திக்கவே மாட்டான். எவ்வளோ குளிர் எடுத்தாலும் அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருந்தான். இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லின்னு சொல்லிட்டு கல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. கொஞ்சமாக வந்து ரவா உப்புமாவும் வந்து சாம்பாரும் வந்து கொடுத்தாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படியே நான் வச்சுட்டேன். ஜஸ்ட் வந்து ஜூஸும் க்ரோஷன்ட்டும் வந்து மட்டும் சாப்பிட்டுட்டேன். பேபி க்ளூ இன்னும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் தான் வந்து இருக்கான். நைட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவனுக்கு அந்த ஃப்ரூட் பியூரி பவுச்சஸ் மாதிரி வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான். இப்போது லேண்ட் ஆக போகுது. லேண்டிங் அப்போவும் அண்டு டேக் ஆஃப் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை பேபி க்ளூக்கு வந்து இயர் பெயின் வரல. இந்தியன் லோக்கல் டைம் 11:30க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் மும்பைக்கு. லேண்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளைமேட் வந்து கதகதப்பாக இருந்தது. அப்போவே வந்து அந்த ஹீட் வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் பொறுமையாக வந்து பேபி க்ளூவை எழுப்பி உட்கார வச்சுட்டு எங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து பொறுமையாக வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா பொறுமையாக நாங்கள் வந்து இறங்கி வந்தோம். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதால இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து மும்பையில் இறங்கி என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.